கதறி அழுதபடி ஜோடியாக பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறும் கமருதீன் மற்றும் பார்வதி அப்படிங்கிற தலைப்பில் தான் இந்த வீடியோ இருக்க போது. என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க கூடாது. என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க வேண்டியிருக்கு. சாட்டர்டே எபிசோடில் 2 எவிக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த 2 எவிக்ஷனில் ஒன்று ரெட் கார்டு எவிக்ஷன், இன்னொன்று நார்மல் எவிக்ஷன். அப்படி இருந்தால் எப்படி இருக்கும்? பிக் பாஸ் சீசன் 9 டிஆர்பி எங்கே போகும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. சரி, யாருக்கு ரெட் கார்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு, யாரை நார்மலாக எவிக் பண்ணி அனுப்புறதுக்கான வாய்ப்பு இருக்கு? 2 பேர், ஒருத்தர் பார்வதி, இன்னொருத்தர் கமருதீன். இந்த 2 பேர் மேலேயுமே கிரைம் ரேட் அப்படிங்கிறது இந்த வாரம் ரொம்ப அதிகமாக எகிரி இருக்குது. இந்த கமருதீன் பார்வதி விஷயத்தில் எல்லாம் மீறி போய் பாக்ஸ் எல்லாம் அடிச்சு உடைச்சு பார்வதியை டொமஸ்டிக் வயலன்ஸ் பண்ற அளவுக்கு எல்லாம் மீறி இருப்பான். அதுக்கப்புறம் பார்வதி மற்றும் கமருதீன் 2 பேரும் நைட்டு விடிய விடிய உட்காந்து பேசி பேச்சப் ஆயிருப்பாங்க. பார்வதி தன்னுடைய கஷ்டமான அந்த 3 நாட்களை, எது கமருதீன் இல்லாமல் இருந்த அந்த 3 நாட்களை சாண்ட்ராவோட கழிச்சாங்க. சாண்ட்ராவோடு கமருதீன் பார்வதிக்கு என்னென்னலாம் பண்ணா, என்னென்னலாம் மென்டல் டார்ச்சர் பண்ணா அப்படிங்கிறத பற்றி சாண்ட்ரா கிட்ட நிறைய விஷயத்தை பார்வதி சொல்லியிருப்பாங்க. அதை சாண்ட்ரா தனக்கு சாதகமாக பயன்படுத்தி இந்த கார் டாஸ்க் மூலமாக கமருதீன் மற்றும் பார்வதியை பயங்கரமாக ட்ரிகர் பண்ணியிருப்பாங்க. அதில் கடுப்பான கமருதீன், ஏய் மூட்ரி, நீ எல்லாம் ஒரு ஆளாடி ஒத்தா அவ்வளோதான் அப்படின்னு கெட்ட கெட்ட வார்த்தையில் காதெல்லாம் கருகிற மாதிரி பச்சையாக சாண்ட்ராவை பேசியிருப்பான். நம்ம கூட நாக்க பிடிங்கிட்டு சாவற மாதிரி, டேய் சாண்ட்ராவுடைய கணவன் பிரஜன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிறப்ப நீ சாண்ட்ராவை எதிர்த்து இது மாதிரிலாம் பேசியிருக்கணும்டா, நீ உண்மையான ஆம்பளையாக இருந்தா அப்படின்னு இந்த கமருதீன் என்கிற காமருதீனை காரி துப்பி இருந்தோம். அவன் பார்வதியோட சேர்ந்துக்கிட்டு சாண்ட்ராவை எல்லை மீறி பேசுனது மட்டும் இல்லாமல், அவன் ஒரு பக்கம் சாண்ட்ராவை இந்த அளவுக்கு கேவலமாக பேசுகிறான் அப்படின்னா, தன்னுடைய பங்குக்கு விஜே பார்வதி சாண்ட்ராவை காரில் இருந்து கீழே தள்ளி விட்டதாக சொல்லப்படுது. அப்படி தள்ளி விட்டதில் சாண்ட்ராவுக்கு பேனிக் அட்டாக் ஆகி சாண்ட்ராவை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று போதுமான சிகிச்சைகளை கொடுத்து திரும்ப பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து விட்டுருக்காங்க. இதனால் கடுப்பான சபரி, கானா வினோத், விக்கல்ஸ் விக்ரம் எல்லாரும் சேர்ந்து பார்வதி மற்றும் கமருதீனுக்கு நடுவில் மிகப்பெரிய அளவில் சண்டை வந்ததாக சொல்லப்படுகிறது. இதில் 2 பேருமே தவறிழைச்சிருக்கிறாங்க. இந்த கமருதீன் அப்படின்றவன் இந்த வாரம் ஃபுல்லாக கேஸ் வாங்கி வச்சிருக்கிறான். பார்வதி இந்த வாரத்தினுடைய இறுதியில் கடைசி டாஸ்கான இந்த கார் டாஸ்கில் சாண்ட்ராவை தள்ளிவிட்டு, அவங்களுக்கு எதுவும் ஆகலைன்னா பிரச்சனை இல்லை, ஆனால் அவங்க ஹாஸ்பிட்டல் போகிற அளவுக்கு சாண்ட்ராவுக்கு பேனிக் அட்டாக் ஆகிறதுக்கு முக்கிய காரணமாக அமைந்த நபர் பார்வதி. அப்போ இந்த வாரம் பார்வதி, கமருதீன் 2 பேருமே நாமினேஷனில் இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, கமருதீனுக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியில் அனுப்புகிறாருன்னு வச்சுங்க விஜய் சேதுபதி அவர்கள். அதுக்கப்புறம் பார்வதி நாமினேஷனில் இருக்காங்க, பார்வதியை எவிக் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. என்ன மாதிரியான ஒரு டிஆர்பியை, என்ன மாதிரியான ஒரு அதிர்வலைகளை பிக் பாஸ் ரசிகர்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தும் இந்த வீக்கெண்ட் எபிசோடு அப்படின்றத யோசிச்சு பாருங்க மக்களே. கண்டிப்பாக இது நடப்பதற்கு சான்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயம் 100% நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 2 பேரில் யாரோ ஒருத்தர் நாளைக்கு பிக் பாஸ் சீசன் 9 தமிழை விட்டு எவிக்ட் ஆகி வெளில போகிறாங்க. அது கமருதீனா இல்லை பார்வதியா அப்படிங்கிறது தான் பிக் பாஸ் ரசிகர்களுக்கு எழுந்திருக்கக்கூடிய கேள்வி. என்னதான் இருந்தாலும் சாண்ட்ராவை கீழே தள்ளி விட்டது பார்வதி தான். ஏன்னா சாண்ட்ரா பக்கத்தில் உட்காந்துருந்தது பார்வதி தான். சாண்ட்ரா, பார்வதி, அதுக்கு பக்கத்தில் தான் கமருதீன் உட்காந்துருந்தான். ஸோ கமருதீன் தள்ளி விட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லை சாண்ட்ராவை. பார்வதி தான் தள்ளி விட்டுருக்கணும். அப்போ பார்வதி தள்ளி விட்டதுனால தான் சாண்ட்ரா ஹாஸ்பிட்டல் போகிற அளவுக்கு பிரச்சனையாச்சு. அப்போ ரெட் கார்டு கொடுத்து அனுப்பப்பட வேண்டியது பார்வதி தானே தவிர கமருதீன் கிடையாது. கமருதீன் இந்த வாரம் ஃபுல்லாக டொமஸ்டிக் வயலன்ஸில் ஈடுபடுறது, செட் ப்ராப்பர்ட்டியை அடித்து உடைச்சது, எல்லாம் மீறி நடந்துக்கிட்டது அப்படின்னு அவன் பல இடங்களில் தப்பு பண்ணியிருக்கான். அப்போ அவனுக்கும் ரெட் கார்டு கொடுத்து அனுப்பணும்னு ஒரு தரப்பு பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, எதுக்குங்க வம்பு? 2 பேரையுமே ஜோடியாக ரெட் கார்டை கொடுத்து பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட வேண்டியதானே. இது ஒரு மிகப்பெரிய வரலாறாக மாறும்ல. ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிட்டா அவங்களுடைய வாழ்க்கை என்னங்க ஆகிறது? எவ்ரி ஒன் இஸ் ஹேவிங் அ பர்சனல் லைஃப். ஆனால் கமருதீன் மாதிரியான ஆட்களுக்கு ரெட் கார்டு கொடுத்து அனுப்புனா தப்பே கிடையாது. ஏன்னா அவன் அதுக்கப்புறமும் திருந்த போகிற ஆள் கிடையாது. ஏன்னா ரெட் கார்டுங்கிறது அவனை மாதிரியான ஆட்களுக்கு ஒரு லைஃப் டைம் தண்டனையாக இருக்கும். இந்த மாதிரி கேவலமாக நடந்துக்கிட்டான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்கள்கிட்டலாம். விஜேஎஸ் ரெட் கார்டு கொடுத்து அமிச்சாரு அப்படின்னு. ஆனால் அப்படி ஒரு விஷயத்தை கண்டிப்பாக விஜய் சேதுபதி அவர்கள் கமருதீனுக்கு எதிராக செய்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா கமருதீனை பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அமிச்சது
ரொம்ப ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியலான பெர்சன். கண்டிப்பாக கமருதீன நமக்கு ரெட் கார்டு குடுத்து அனுப்பிச்சோம்னா, அவரு கோச்சுக்குவாரு. அதனால வேண்டாம். கமருதீன நம்ம என்ன பண்ணுவோம்? எவிக்ட் பண்ணிருவோம். பிகாஸ் ஹி இஸ் இன் நாமினேஷன். அதனால கமருதீன் இந்த வாரம் ஃபுல்லா பண்ணதுக்கு தண்டனையாக அவன எவிக்ட் பண்ணி அனுப்பிடலாம். நெறைய பேர் கேட்கலாம், "ப்ரோ இது ஒரு கேம் தான ப்ரோ. அந்த காருக்குள்ள தள்ளி விட்டு ஒருத்தங்கள வெளியில அனுப்பிட்டு உள்ள இருக்கிறது தான ப்ரோ கேமு. அதத்தான விஜே பார்வதி பண்ணாங்க. அது எப்படி தப்பாகும்?" சாண்ட்ரா வந்து எப்பவுமே எந்த பிரச்சனை நடந்தாலும் ஓவரா ரியாக்ட் பண்ணி டிராமா போடுவாங்க. அதே மாதிரி கீழ விழுந்ததும் அவங்க ஒரு டிராமாவ போட்டு இப்படி ஒரு சீனை கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்வதியுடைய ரசிகர்கள்லாம் சாண்ட்ராவுக்கு எதிரான கருத்துக்களை முன்வைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதே மாதிரி சாண்ட்ரா உட்காந்து பார்வதியை பற்றி பிரஜனை வந்து பார்வதி சைட் அடிச்சா எனக்கு வெளியிலேருந்தே பிடிக்கும்னு சொன்னா, பாடியை பாரு எந்த அளவுக்கு பிரஜன் நல்ல செம்மையாக வச்சிருக்காரு அப்படின்லாம் பேசினா, நான் வந்து செருப்பை கழட்டி அடிச்சிருவேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சாண்ட்ரா வந்து பார்வதியுடைய கேரக்டரை அசாசினேட் பண்ணியிருக்காங்க. சாண்ட்ராவுக்கு பார்வதி கமருதீனோட சேர்ந்து ஒரு லவ் கண்டென்ட் பண்ணுறது பிடிக்கல. அவங்க ரெண்டு பேரும் விலகி இருந்திருந்தா, கமருதீனோட பார்வதி திரும்ப பேச்சப் ஆகாம இருந்திருந்தா, இவங்க அமைதியா இருந்திருப்பாங்க சாண்ட்ரா. ஆனா சாண்ட்ரா எவ்வளவோ பார்வதிய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியும், பார்வதி வந்து கமருதீனோட பேச்சப் ஆயிட்டா. அந்த காண்டுல கமருதீன வந்து கமருதீன் மேல இருக்கக்கூடிய வெறுப்பையும், பார்வதி மேல இருக்கக்கூடிய வெறுப்பையும் அவங்க கார் டாஸ்க்ல உட்காந்து கக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரே இடத்துல உட்காந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை கொச்சப்படுத்தி கேவலமா பேசிக்கிட்டே இருந்தா, யாருக்கா இருந்தாலும் ட்ரிகர் ஆக தான் செய்யும். அதனால தான் விஜே பார்வதி இவங்க சாண்ட்ராவை பிடிச்சி கீழே தள்ளி விட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடா, இன்னொரு சூப்பரான எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். ஒரு காரு 3 பேர் போயிட்டுருக்காங்க. யார்? கமருதீன், சாண்ட்ரா, அதுக்கப்புறம் பார்வதி. சரியா? இப்போ சாண்ட்ரா வந்து ரைட் சைடில் ஜன்னல் ஓரமாக உட்காந்துருக்குறாங்க. கார் 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கு. அப்போ வந்து சாண்ட்ரா கமருதீன் மற்றும் பார்வதியுடைய ரிலேஷன்ஷிப்பை பற்றி தப்பாக பேசுகிறாங்க. ஒரு ஆர்கியூமெண்ட் வருது. 100 கிலோமீட்டர் வேகத்தில் போய்கிட்டு இருக்கும்போது கார் டோரை திறந்து விட்டு அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டுருவீங்களா? பண்ண மாட்டாள்ல பார்வதி. இன்னும் புரியிற மாரி சொன்னா, ஒருத்தர் நம்மளோட லைஃப்ல இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக, அந்த நபர நம்ம வந்து WhatsAppல பிளாக் பண்ணலாம், Twitterல பிளாக் பண்ணலாம். எல்லா சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லயும் பிளாக் பண்ணிட்டு, இல்ல நம்பர மாத்திட்டு, கோஸ்ட் ஆயிட்டு, அவங்கள்ட்ட இருந்து நம்மள ஐசோலேட் பண்ணிக்கலாமே தவிர, அந்த நபர் நம்ம லைஃப்ல இருக்கக்கூடாதுன்றதுக்காக, அந்த நபர கொலை பண்றது எந்த அளவுக்கு தப்போ, அதே மாதிரி தான் இந்த பர்ட்டிகுலர் கார் டாஸ்க்ல நீ சாண்ட்ராவ கீழ தள்ளி விட்டது தப்பு. எல்லாருமே ஒரே மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்கும் ரியாக்ட் ஆக மாட்டாங்க. சாண்ட்ராவை அவன் கமருதீன் வந்து பேசி பேசி பயங்கர எமோஷனலாக டேமேஜ் பண்ணி வச்சுருக்கான். அப்படி டேமேஜ் பண்ணி வச்சிருக்கிற சாண்ட்ராவை நீ ஃபிசிக்கலாக பிடிச்சி தள்ளும் போது கண்டிப்பாக பேனிக் அட்டாக்கு உடல் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் ரியாக்ட் பண்ணும். அப்படி ஒரு ரியாக்ஷன் தான் சாண்ட்ராவுக்கு நடந்திருக்கு. மக்களாகிய நீங்கள் பார்வதி மற்றும் கமருதீன் சாண்ட்ரா கிட்ட கேவலமாக நடந்துக்கிட்டதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் சேயோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye bye.